வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். நம்ம வீடியோ நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கே வந்துடும். அது போக பக்கத்துல இப்போ ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய ஹைப் அப்படிங்கறத நம்ம சேனலுக்கு மறக்காம கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா 100 லீக்ல ஓவல் இன்வின்சிபிள் வெர்சஸ் மான்செஸ்டர் ஒரிஜினலுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டிப் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல தான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா ஃபியூச்சருமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கூட ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போட போகுது. இந்த மாதிரி ஏதாச்சும் முக்கியமான சீரீஸ் வந்தாலே இந்த மாதிரி அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்மால் லீக் கூட நம்ம இதுல தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஒரு பிரோஜனமான ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பிட்ச் ரிப்போர்ட். இந்த பிட்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஹை ஸ்கோர் ஒரு பிட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல இது வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாவே இது வந்து ஒரு ஃபேவரட்டா, ஒரு பேட்ஸ்மேனுக்கு நல்ல ஒரு ஃபேவரட்டான ஒரு பிட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பேட்ஸ்மேன் வந்து இந்த பர்டிகுலர் பிட்ச்ல வந்து நல்லா டாமினேட் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஓவராலா இந்த பர்டிகுலர் பிட்ச்ல எப்படி வந்து டொமஸ்டிக் லீக்ல வந்து ரிசல்ட் வந்திருக்கு. 83 மேட்ச்ல 34 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும் 47 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்பதான் இந்த 100 லீக்ல பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல செகண்ட் பேட்டிங் அதிகமா வின் பண்ணது அப்படின்னா இந்த பிட்ச்ல தான் வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா மேட்சுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் அதிகமா வின் பண்ணாங்க. 2 மேட்ச் டை ஆயிருக்கு. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 166, ஹை ஸ்கோர் 252, லோ ஸ்கோர் வந்து 44க்கும் ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓவல் இன்வென்சிபிள் அந்த சைடு இருக்கு. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாசிபிள் 11 வில் ஜாக்ஸ், அடுத்து நம்மளுடைய ஜோர்டான் ஹாக்ஸ், சாம் கருண், வெல்லிங்ஸ், பெரேரா, டாம் கருண், ரஷித் கான், கிளர்க்கு, ஷவுட்டர், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பெஹன்ராம். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். பிலிப் சால்ட், மேத்யூ வெஸ்ட், பட்லரு, கிளாசனு, சாப்மனு, ரிகோரி, குரி, அடுத்து வந்து நூர் அகமது, ஃபர்கான் அகமது, ஆண்டர்சனு, அடுத்தது பாத்தீங்கன்னா சோனி பார்க்கர் அவர் வந்து ஆடுறாரு. ஸோ இவங்க ஸ்காட் பெரி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல டொமஸ்டிக்ல நல்லா ஆடின பிளேயர்ஸ், இன்டர்நேஷனல் நல்லா ஆடின பிளேயர்ஸ். ஸோ இப்போ இவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஓவல் இன்வென்சிபிள பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே பவுலர்ஸ் ஆப்ஷனை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ணோம்னா தான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மேட்ச்ல மான்செஸ்டர் கூட எத்தனை பவுலிங் ஆப்ஷன் இவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஹன்ராப் முதல் பவுலிங் ஆப்ஷன், ரெண்டாவது ஷவுட்டர், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கிளர்க்கு, நாலாவது ரஷித் கான், அஞ்சாவது வந்து டாம் கருண், ஆறாவது வந்து சாம் பில்லிங்ஸ், ஏழாவது வந்து வில் ஜாக்ஸ். இன்னைக்கு மேட்ச்ல ஓவல் இன்வென்சிபிள் இருந்து 7 பேர் வந்து பவுலிங் பண்ண போறாங்க. அப்போ 7 பேர் வந்து ஃபுல்லா பவுலிங் பண்ணா 140 பால் பவுல் பண்ணணும். ஆனா இருக்கிறதே 100 பால் தான். சோ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா 20 பால் பவுல் பண்ணி ஆகணும். அப்பதான் அவங்க அதிகமான விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இதுல நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான் அதிகமா யார் பவுல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 7 பவுலிங் ஆப்ஷன் இருந்தாலும் பெஹன்ராப் வந்து அவருடைய 20 பாலை வந்து கண்டிப்பா பவுல் பண்ணிடுவாரு. என்னதான் இருந்தாலும் அவர் வந்து கண்டிப்பா பவுல் பண்ணுவாரு. குறிப்பா பெஹன்ராப்போட ஸ்ட்ரென்த்தே பாத்தீங்கன்னா அந்த இனிஷியல்ல தான் அட்டாக் பண்ணுவாரு. அதிகமா வந்து இனிஷியல் அட்டாக் பண்ணுவாரு. முதல் 10 பாலே வந்து அவர் தான் பண்றாரு. ஏன்னா அப்பதான் அவருடைய பால் வந்து நல்லா ஸ்விங் ஆகி விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாவே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா சாம் கருணும் வந்து அவருடைய 20 பாலை வந்து பவுல் பண்ணிடுவாரு. குறிப்பா சாம் கருனோட அட்டாக் மோஸ்டா வந்து டெத்ல தான் இருக்கும். அது எந்த லீக்கா இருந்தாலும் சரி கண்டிப்பா டெத்ல பவுல் பண்றதுனால சாம் கருணும் வந்து மினிமம் விக்கெட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
டாம் கருண் பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்து மிடில் அட்டாக் பண்ணுவாரு பிளஸ் டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. சோ இந்த 3 பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மேக்சிமம் ஓவரை வந்து பவுல் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்ல ஸ்பின்ல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ரஷித் கான் அவருடைய 20 பால் யாருக்கு எப்படி போனாலும் சரி அவர் 20 பால கண்டிப்பா பவுல் பண்ணுவாரு. ஆப்போனன்ட் டீம் விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. சோ இந்த 4 பேருமே சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 20 பால பவுல் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 80 பால வந்து பவுல் பண்ணிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 20 பால தான் வந்து வில் ஜாக்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கிளர்க்கா இருக்கட்டும், ஷவுட்டரா இருக்கட்டும், இந்த 3 பேர் சேர்ந்துதான் 20 பால பவுல் பண்றாங்க அதிகபட்சமா. ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல டாம் கருண்ட ஒரு 5 பால் வேணா குறையலாம், அதிகபட்சம் நான் சொல்றது 5 பால். காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து இந்த பிச்சில் வந்து ஃபாஸ்டுக்கு ஃபேவரட்டான பிச்சு தான். பட் நம்ம பொறுத்த வரைக்கும் கிளர்க்கு வந்து இனிஷியல்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா பெகன்ட்ராப் போல இனிஷியல்ல ஒரு 10 பால் வரைக்கும் வந்து டப்புன்னு பவுலிங் எடுக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 10 பால் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல ஷவுட்டர் கிட்ட இருந்து நம்ம வந்து 5 பால் தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா கண்டிப்பா வில் ஜாக்ஸ் வந்து ஒரு 5 பால் ஓவர், அதாவது ஒரு ஓவர் தான் 5 பால்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஓவர் மீன் 5 பால் வந்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு ஷவுட்டர் வேணா எக்ஸ்ட்ரா ஒரு 5 பால் யாருக்கிட்டையாவது இருந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேர்ல இந்த மாதிரி தான் ஓவரை வந்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த டீம்ல வந்து இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பெகன்ட்ராஃபும் கிளர்க்கும் தான் வந்து அவங்களுடைய முதல் ஸ்பெல்ல வந்து பவுல் பண்ணுவாங்க. டெத்ல வந்து சாம் கருணும் டாம் கருண் தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. மிடில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரஷித் கான், ஷவுட்டர், வில் ஜாக்ஸ் இந்த 3 ஸ்பின்னரோட அட்டாக் இருக்கும். கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல ஓவல் இன்வின்சிபிள் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா சாம் கருண், அதுக்கப்புறம் டாம் கருண், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெகன்ட்ராப், இந்த 3 பேருக்குமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ரொம்ப அவங்களுடைய டீம்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே இன்னைக்கு மேட்ச்ல ஓவல் இன்வின்சிபிள் வந்து செகண்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா ரஷித் கானுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஷவுட்டருக்கு, அப்புறம் வந்து கிளர்க், இந்த 3 பேரையும் நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கும். அடுத்ததா நம்ம வந்து பேட்டிங் போவோம். ஸோ பவுலிங் ஆப்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு பேட்டிங் போனீங்கன்னா வில் ஜாக்ஸ், அடுத்து மெய்மி, அடுத்து வந்து ஜோர்டான் ஹாக்ஸ், சாம் கருண், சாம் பில்லிங்ஸ், பெரேரா. ஸோ இந்த 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து சூப்பரான ஒரு பேட்டிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. இதுல வில் ஜாக்ஸ் கண்டிப்பா நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மினிமம் நம்ம வில் ஜாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னாலே ஒரு 30+ ரன் வந்து ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் அவர் போடக்கூடிய அந்த 5 பாலும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 பால் தான் நினைப்போம். ஆனா இன்னைக்கு ஒருவேளை மேன்செஸ்டர் கூட முதல் 5 பால் போடும்போது ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னு வைங்களேன், கண்டிப்பா அதோட ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 5 பால் போடுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். அதனால நம்ம வில் ஜாக்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அண்ட் மயம் பொறுத்த வரைக்கும் பெருசா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. ஸோ நீங்க ஒரு 50% ஆப்ஷன்ல வேணா அவரை வந்து ட்ரை பண்ணலாம். ஜோர்டான் காக்ஸும் வந்து ஒரு டீசென்டான ஒரு பேட்டர் தான். அதிகபட்சம் ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சாம் கருண் கண்டிப்பா அவரை செலக்ட் பண்ணாம நம்ம டீம் செட் பண்ண முடியாது. ஏன்னா பேட்டிங்கும் பண்றாரு, 2 டவுன்ல வர்றாரு, பிளஸ் 20 பாலும் பவுல் பண்றாரு, டெத்லயும் பவுல் பண்றாரு. அப்படிங்கும் போது சாம் கருணோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். சாம் பில்லிங்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கு, பிளஸ் பேட்டிங், கேப்டன் எல்லாம் இருக்கு. அதனால நம்ம வந்து சாம் பில்லிங்ஸையும் கொஞ்சம் கவனமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பெரேரா நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து 35 ரன் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கொடுக்கறதுக்கு பிரகாசமா இருக்குது. இதுல வந்து பேட்டிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து குறிப்பா இன்னைக்கு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து சாம் பில்லிங்ஸையும் பெரேராவையும் கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து. செகண்ட் பேட்டிங் பண்ணா கூட நீங்க வந்து எப்பவும் போல வில் ஜாக்ஸ், சாம் கருண் எல்லாம் உள்ள எடுத்து போட்டு டீம் செட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது மான்செஸ்டர் ஒரிஜினல். ஸோ இவங்களும் நல்ல டஃப் ஃபைட் கொடுத்து ஆடக்கூடிய ஒரு டீம், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய டீம். இந்த டீம்ல எத்தனை பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொனி பாஸ்கர். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் பவுலிங் ஆப்ஷன், ஆண்டர்சன் 2வது பவுலிங் ஆப்ஷன், ஃபர்கான் அகமது 3வது பவுலிங் ஆப்ஷன், நூர் அகமது 4வது பவுலிங் ஆப்ஷன், ஸ்காட் பெரி 5வது பவுலிங் ஆப்ஷன், ரியோரி வந்து பாத்தீங்கன்னா 6வது பவுலிங் ஆப்ஷன். இந்த டீம்ல 6 பேர் பவுலிங் பண்ண போறாங்க இன்னைக்கு மேட்ச்ல. அப்போ ஒரு ஆள் வந்து
ஒரு சில பேருக்கு வேணா ஓவர் கம்மியாகும். இங்க 7 பேர், இங்க 6 பேர் தான். மற்றபடி யாருமே வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் எடுக்க மாட்டாங்க. இதுல நம்ம பார்க்கக்கூடியது யாரு கம்ப்ளீட்டா அவங்களுடைய 20 பால பவுல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவங்களுடைய 20 பால பவுல் பண்ண போறது 100. கண்டிப்பா 100 அகமது அவருடைய 20 பால பவுல் பண்ணிடுவாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்சன், அவரும் வந்து அவருடைய 20 பால பவுல் பண்ணிடுவாரு. அடுத்து சொனி பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேக்கர் வந்து அவருடைய 20 பால வந்து பவுல் பண்ணிடுவாரு. அடுத்து வந்து ஸ்காட் புரி, அவரும் அவருடைய 20 பால பவுல் பண்ணிடுவாரு. ரிகோரியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நான் வந்து ஒரு 10 பால் கனெக்ட் பண்றேன். அதே போல வந்து ஃபர்கான் அகமது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பால் பவுல் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டா 100 பால் வந்து கணக்காயிரும். இதுலயும் நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு மேட்ச்ல இனிஷியல், அதாவது முதல்ல வந்து யார் அட்டாக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சுனி பேக்கரும் ஆண்டர்சன், இந்த 2 பேரும் தான் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பெல் 10 பால், அடுத்த 10 பால் டு 15 பால் பண்ணுவாங்க. இல்ல 20 பால் வரைக்கும் இந்த 2 பேரும் தான் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய மிடில் ஓவர்ஸ்ல வந்து நூர் அகமதோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கும், பிளஸ் ரிகோரியோட ஆதிக்கமும் அதிகமா இருக்கும். கடைசி ஃபைனல் டெத்ல வந்து யார் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்காட் பரியும் நம்மளுடைய சுனி பேக்கரும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. சோ இந்த 2 பேரும் வந்து டெத்ல அட்டாக் பண்றதுனால நம்ம கண்டிப்பா விக்கெட் எதிர்பார்க்கலாம். குறிப்பா இன்னைக்கு மேட்ச்ல நான் எதிர்பார்க்கக்கூடியது, இன்னைக்கு வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்காட் பரி, சுனி பேக்கர், இந்த 2 பேருக்கும் என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாவே இருக்கும். காரணம் டெத்ல பவுல் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா, பிளஸ் நூர் அகமது ஃபர்ஸ்ட் நாளும் சரி செகண்ட் நாளும் சரி நம்ம ஐபிஎல்ல பார்த்திருக்கோம், விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. மினிமம் இந்த 3 பேரும் 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறது கூட அதிகமான வாய்ப்புகள் பிரகாசமாவே இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்டர்சன், அப்புறம் ஃபர்கான் அகமது, ரிகோரிலாம் உங்களுடைய லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டா நான் பாக்குறேன். அடுத்து பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட், மேத்யூ ஹெஸ்ட், பட்லர், கிளாசன், சாப்மன், ஒரு 5 பேர் வந்து ப்ராப்பரா இருக்காங்க. 6வது ரிகோரியும் ஒரு பேட்டிங் ஆப்ஷனா கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு கணிசமான ஒரு பேட்டிங் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இதுல விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பட்லருக்கு தான் அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். லாஸ்ட் மேட்ச் அவர்தான் நம்ம கிளாஸனா இல்ல பிலிப் சால்ட்டா இல்ல பட்லரான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண லாஸ்ட் மேட்ச்ல அது வந்து பட்லர் தான் நிற்கிறாரு. ஸோ பட்லருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா கேட்ச், ஸ்டம்ப் பீட், ரன் அவுட், இதெல்லாம் வந்து அந்த பாயிண்ட்லாம் வந்து பட்லருக்கு கிடைக்கிறதுனால நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. பேட்டிங்ல பெருசா ஆடலைனாலும் அந்த ஃபீல்டிங் மூலமா கிடைச்சக்கூடிய பாயிண்ட்ஸ்ல வாங்கி கொடுத்தாரு. இதுல நம்ம சொல்லணும்னு இல்லை, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட், ஜோஸ் பட்லர், கிளாசன், இந்த 3 பேரை தான் எல்லாருமே காமனா ட்ரை பண்ணுவாங்க. காரணம் அதிகமா செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. அது போக இந்த 3 பேரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அது குறிப்பா கிளாசனை விட பட்லர், பிலிப் சால்ட் இந்த 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த 2 பேரும் நீங்க ரொம்ப கவனமா பார்க்கலாம். பட் நான் ஏற்கனவே சொன்னேன், கிளாசனுக்கு பதிலா நீங்க இன்னைக்கு வந்து ஒரு மேத்யூ ஹெஸ்ட் வந்து கண்டிப்பா உங்களுடைய ட்ரம்ப் பிக்கா நீங்க உங்களுடைய டீம்ஸ்ல ஓனா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா சாப்மனை கூட கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இப்போ இந்த 2 டீம்ல இருந்தும் கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து வில் ஜாக்ஸுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க தாராளமா கொண்டு போகலாம். சாம் கருனுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துட்டு போகலாம். ரஷித் கானுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துட்டு போகலாம். பெஹன்ராஃப்க்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துட்டு போகலாம். அதே போல நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா பிலிப் சால்ட்டுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துட்டு போகலாம். பட்லருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துட்டு போகலாம். நூர் அகமதுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துட்டு போகலாம். ஸ்காட் பரிக்கும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், ஏன்னா டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. இங்க டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய சாம் கரனுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இனிஷியல்ல வந்து பெஹன்ராஃப் அட்டாக் கொடுத்துருக்கேன். மிடில் வந்து ரஷித் கான் ஒரு பேட்ஸ்மேனா வந்து நம்ம இதுல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 8 கேப்டன் வைஸ் கேப்டனையும் உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இன்னைக்கு மேட்ச்ல லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் நீங்க தேர்வு செய்யணும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஜோர்டான் ஹாக்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல பிளேயரா கன்சிடர் பண்ணலாம். ஆனா ரிஸ்க் தான் உங்களுக்கு. அதே போல நீங்க வந்து ஷவுட்டரை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஓவர் ரொம்ப கம்மியா பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் கூட 5 பால் பவுல் பண்ணாலும் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுவே ஒரு 10 பால் 15 பால் பவுல் பண்ணிட்டாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 பேருமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் பிக்கா நான் பாக்குறேன். அதே போல இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய
ஜேம்ஸ் ஆண்டர்சனோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும். ஒரு மேட்ச் ஃபுல்லா விக்கெட் எடுக்கல, பட் இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாருனால அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல பார்த்தோம் அப்படின்னா மேத்யூ ஹெஸ்ட். ஸோ இந்த 2 பேருமே ஏன்னா பிபிஎல்லாம் இவர் நல்லா ஆடி கொடுத்துருக்கிறாரு. அந்த காரணத்தினால ட்ரம்பிக்கா இந்த 4 பேரும் உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்லயோ ஸ்மால் லீக் டீம்லயோ ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து கடைசியா பார்க்கக்கூடியதுதான் ஸ்மால் லீக் டெமோ டீம். நான் வந்து ஒரு டெமோ டீம் நம்ம இப்போ ப்ரிவியூ வச்சதை வச்சு நான் வந்து ஒரு ஸ்மால் லீக் டீம் செட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பட்லரு, பிலிப் சால்ட், ரிகோரி, ஸ்காட் பெரி, நூர் அகமது, சோனி பேக்கர். ஸோ இந்த எல்லாரையும் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்க வந்து வில் ஜாக்ஸ், சாம் கர்னி, டாம் கர்னி, ரஷித் கான், பெஹென்ட்ராப். உங்களுக்கு பாக்குறதுக்கு ஃபுல்லா பவுலர்ஸா செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு பவுலர்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா பேட்டிங் ஆப்ஷனுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மினிமம் ஒரு விக்கெட் எடுத்தா கூட இது இந்த எக்ஸல் லெவல்ல 25 பாயிண்ட். எக்ஸல் லெவல்ல பவுலர்ஸ் தான் நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மற்ற ஃபேண்டசி ஆப்ல தான் நீங்க பேட்ஸ்மேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ இதுல ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 8 கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கூட நீங்க அனலைஸ் பண்ணிட்டு தகுந்தாப்புல நீங்க வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபேண்டசி விளையாடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் பாக்குறீங்க வீடியோ. ஸோ அதிக பேர் பாக்குறதுக்கு உதவி பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.